ஹலோ கைஸ், ட்ரைம் ஸ்பீட் 400 இந்த பைக்கை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஒரு 10,500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இந்த பைக்கோட ஃபுல் ரிவ்யூ நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூ இது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைக்கில் என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சு எனக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து அப்படின்றத நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல இந்த இன்ஜின் செக் லைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு நாள் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1-2 டேஸ் வரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறப்போ வந்து எப்போவுமே நமக்கு லெஃப்ட் லேனில் தானே இருக்கும். நான் கொண்டு போய் விட்டேன், அவங்க இப்படி போட்டாங்க, பெட்ரோல் போட்டாங்க. அது ஆக்சுவலாக இந்த இடத்துல சென்சார் ஒன்று இருக்கும் போல் உள்ள இந்த ஃபில்டரு இந்த பெட்ரோல் லெவல் சென்சார் இருக்கும் போல் இருக்குது. அது மேலேயே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த சென்சார் லைட் எரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, தன்னால் சரியாக போயிடும், 2 நாளில் போகலன்னா கொண்டு வாங்கினாங்க. அதே மாதிரி 2 நாளில் கரெக்டாக போயிடுச்சு. கரெக்டாக பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா, பெட்ரோலை வந்து நான் திருப்பி விட்டுருவேன். ரைட் சைட்லேருந்து போடுங்கன்ற மாதிரி, அந்த சைடு மாதிரியே அப்படியே விடுவேன். எப்போவுமே அந்த சைடில் போய் கரெக்டாக விட்டுற மாதிரி விட்டுருவேன். அந்த சைடில் தான் போடுவாங்க. அப்போ எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை. அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு என்னென்னா, இந்த டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லைட் இருக்குல்ல, இது வந்து இந்த ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அந்த மாதிரி சிம்பிள் வந்துடுச்சு. ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு வண்டி ரன்னிங்லேயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கீழே வந்து இந்த இடத்துல இதாக இருக்குல்ல, இது வந்து ஏபிஎஸ் சென்சார். இது அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், ஏபிஎஸ் சென்சார். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல டஸ்ட் ஏதாவது அக்குமுலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏபிஎஸ்க்கு இன்புட் கிடைக்காம இந்த மாதிரி வருது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு தடவை இந்த மாதிரி எரர் அடிச்சிச்சு அப்படின்னா, ஒரு தடவை இன்ஜின் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு அது டஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக துணி வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா சரியாயிருது. எனக்கும் அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. சர்வீஸ் சென்டரில் கேட்டேன், அதை நீங்கள் சரி தொடச்சி விடுங்க, சரியாக போயிடுனாங்க. அதே தான், தொடச்சி விட்டோன்னா சரியாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த மாடியூல், இந்த ஏபிஎஸ் மாடியூல் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு செலவிக்கும். அதனால் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இமீடியட்டாக போய் பார்த்துருங்க, வாரண்டிலே மாற்றிடுங்க. ஓகே, அடுத்து இன்னொரு இஷ்யூ, இந்த ஆயில் லைட் இருக்குல்ல, இது வந்து எப்போவுமே வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது எரியாது. எனக்கு ஒரு தடவை எரிஞ்சுது. சர்வீஸ் மாற்றிட்டு சர்வீஸ் விட்டுட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொண்டு வரேன், அந்த லைட் எரிஞ்சது. பயங்கர ஹீட் எனக்கு வண்டி இந்த ரைட் சைடில் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கிட்டத்தட்ட 7,000 கிலோமீட்டர் இப்போ ஓட்டியிருந்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் செம்ம ஹீட்டு தெரிஞ்சது. லைட்டாக இந்த சைடில் புகை வந்த மாதிரியே இருந்துச்சு. என்னடா இது இப்படி புகை வருதுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, இந்த செயின் லூப் இருக்குல்ல, செயின் லூப் வந்து அடித்ததில் புகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த சைடில் தான் புகை வந்துச்சு. அதே தான், அது புகை வந்து செயின் லூப்னால தான் வந்துச்சு. பட் ஆனால் இந்த ஆயில் லைட்டு வந்து ஓவர் ஹீட், இந்த லைட்டில் இதுக்கு கீழே ஓவர் டெம்பரேச்சர் ஒரு லைட் ஒன்று இருக்கும், கரெக்டு, அந்த லைட்டு தான் எரிஞ்சது. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து ஆயில் டெம்பரேச்சர் லைட் எரியுதுங்க அப்படின்னா. அது எரியாதுங்க, வழக்கமாக எரியாது அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு தடவை எரிஞ்சுது. அப்புறம் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 1/2 hour கழிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆயில் லைட் எரியலை. ஆனால் அடுத்து கொஞ்ச நாளில் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஆயில் லீக், இந்த இடத்துல இங்கே, அப்புறம் இந்த சைடு, இங்கே எல்லா இடத்துலையும் ஆயில் லீக் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன், இந்த ஆயில் ஃபில்லர் கேப் சரியாக போடாமல் இருந்திருப்பாங்க, அதனால கூட ஆயில் லீக் அடின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வீடியோஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் அதை டைட் பண்ணி பார்த்தேன், டைட்டாக கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதை டைட் பண்ணி போட்டுட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஓட்டினேன் கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயில் லீக். அப்போ பார்த்தா ஆயில் லீக் வந்து இதிலேருந்து இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஆயில் லீக் பெருசாக இல்லை, வரும்போதே பார்த்துட்டேன்றதுனால எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல தான் ஆயில் லீக் இருந்துச்சு. நான் சரி கேஸ்கெட்டில் தான் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டேன், சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். அவங்க வந்து இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பீட் 400 இது வண்டி லான்ச் ஆன புதுசில் எடுத்தது. இந்த வண்டிகளில் காமனாக ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னென்னா, இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி ஒரு ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் ஒன்று இருக்குது. அந்த ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் வந்து அதில் இருக்கிற வாஷர் ஏதோ ஒன்று லைட்டாக பல்ஜ் ஆகிடுதான். சம்டைம்ஸ் அது வந்து பிஞ்சு போயிடுதாம்மா, அதனால அது வழியாக ஆயில் லீக் ஆகுது. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட்டு. வாரண்டியில் இருந்ததுனால வண்டியை வந்து அவங்க எனக்கு வந்து அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ ஒன்று இருந்துச்சு வண்டியில். வண்டி வாங்கினதுலேருந்தே இருந்தது. இன்ஃபேக்ட் என்னென்னா, வண்டி இப்போ ஆனில் இருக்கா, சுவிட்சு, இன்ஜின் சுவிட்செலாம் ஆனில் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது ஃபஸ்ட்டு இதில். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு இதிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எனக்கு வண்டி வாங்கின அன்றைக்கி, அதாவது வண்டி அன்றைக்கி டெலிவரி எடுக்க போனோம், அன்னையிலேருந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகாது, மறுபடியும் அமுக்கி பிடிச்சா ஸ்டார்ட் ஆகும்.
இன்னொன்று ரன்னிங்கில் கம்ப்ளைண்ட்டு. ரன்னிங்கில் போகும்போது வண்டி ஆஃப் ஆயிரும். ஃபாஸ்ட்டாக போகும்போது ஆஃப் ஆகாது, ஸ்லோவாக ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறக்குறோம், இல்லை ஒரு யூ டர்ன் அடிக்கிறோம், இல்லை ஒரு ஹெவி டிராஃபிக்கில் போயிட்டுருக்கோன்னா டொப்புன்னு வண்டி ஆஃப் ஆயிரும். செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது செம்ம கடுப்பாகும். இந்த 2 கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் தான் காரணம். இதை மாற்றினா பாருங்கள், இது 2 அரெஸ்ட் ஆகிடுச்சு. சர்வீஸர்லேயே சொன்னாங்க இதுக்கும் அதுவும் ரிலேட்டட் தான் அப்படின்னாங்க. இந்த இஷ்யூனால தான் அது இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஆனால் இன்ஃபேக்ட் நான் வந்து வண்டி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டி வாங்கின இந்த 1.5 வருஷத்தில் ஒரு 2-3 தடவை கொண்டு போயிருக்கேன் சர்வீஸ் சென்டருக்கு. எல்லா தடையும் அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் தான் பண்ணி விட்டாங்களே தவிர இந்த ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் அவங்க பார்க்கவே இல்லை. ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் ஆயில் ப்ரெஷர் சுவிட்ச் தான் இஷ்யூன்றது அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து ரீசன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது வண்டியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன சொல்யூஷனுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த வண்டியோட 1.5 வருஷம் ஓனர்ஷிப்பில் நான் இதில் வண்டியில் இருக்கிற எல்லா இஷ்யூஸையும் பார்த்துட்டேன். அதிகமாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற எல்லா இஷ்யூஸுமே நான் பார்த்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் இருந்தது எனக்கு என்னென்னா, இந்த ஸ்பீடோமீட்டர் இருக்குல்ல, ஸ்பீடோமீட்டரில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஓடோமீட்டர், அடுத்து ட்ரிப் 1 ட்ரிப் 2, இது இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜ், அப்புறம் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் மைலேஜ் வந்து இப்போ எனக்கு 30 காமிச்சிட்ருக்கு. இது வந்து எனக்கு ஒரு தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 29 நின்றுச்சு, மாறவே இல்லை. ஃபாஸ்ட்டாக ஓட்டினாலும் சரி, ஸ்லோவாக ஓட்டினாலும் சரி, மாறவே இல்லை. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து வண்டியில் இருந்துச்சு, இப்போ வந்து இல்லை. எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பி. வண்டி வந்து 1.5 வருஷம் கழித்து எனக்கு வந்து வண்டியில் எந்த இஷ்யூஸுமே இல்லைன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.